ஐஸ் மட்டும் கொடுத்தா போதும். நான் தருகிறேன். அண்ணா கண்டிப்பா இல்லன்னு மட்டும் சொல்ல மாட்டீங்க. அதுக்காக கூட்டு வந்தா கேளு. அண்ணா ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் எங்காவது வேணாமா வேணாம். நீ பாட்டு பாடுற பொண்ணு தொண்டை கட்டிக்கா வேணாம். வேற என்ன கேளு. அண்ணா லாலிபாப்பாவது கிடைக்குமா? உன் சப்பத்தை கட்டிக்க. வேற எல்லாம் தர முடியாது. என்னால வேற என்ன கேளு. அண்ணா குச்சி ஐஸ்னா உன் ஊரு சப்பத்தை பழக்கம். ஒரு வாரமா டைட்டா இருக்கணும். ஒரே ஒரு கால் போடு. என்ன பாருங்க ஏதோ பாத்துட்டியா? ஆமா உள்ளதான் ஒரு வெளியூர் தெரியுமோ? பொண்ணா வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்கணும் என்றால் 3 வருஷம் ஜெயிலு குண்டக்கு இப்பதான் போன் பண்ணாங்க. வெடிகால் டிவியில காட்ட போறாங்க. அதனால ஆஞ்சு போட தெரியாதுங்க. ஆஞ்சு போட கட்டிங்க. முதல் பாடம் கடைக்கு போக வேண்டும். ஆஞ்சு பாய்ட்டு வாங்க வேண்டும். அது மூளையை கிள்ள வேண்டும். பிள்ளைங்க சொல்லி கொட்ட வேண்டும். மீது மடித்து பாய்ட்டு சொல்ல வேண்டும். இன்னும் 2 வேலை வரணுமா? இப்பதான் முக்கியமாந்து இந்த கட்டவரல் எடுத்து வந்து உள்ளங்க எடுத்து நன்றா கசக்க வேண்டும். சுடுவரை கசக்க வேண்டும். கசக்க விட்டு சின்னதா கோலி உண்டா விட்டு கொள்ள வேண்டும். முடி வந்து கையில் எடுத்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த கையில் வேணுமா? ஐயோ வாசனை வேச்சா போடுமே. துணியில் தொட்டு கொள்ள வேண்டும். துணியில தொடச்சா அப்பதான் பக்கத்துல உட்கார்ந்து வாசனை கமகமான்னு போகும். இந்த கையால் உதடி இழுக்க வேண்டும். இழுத்து உள்ள எடுத்து சொரு. அங்கதான் சொருணுமா? உச்சன் எங்கனா சொருமாப்பா. சொல்லிட்டு 10 நிமிடம் நான் காய் விடுவேன். 10 நிமிடம் நான் காய் விட வேண்டும். காஞ்சி பிறகு வாயில் வச்சா கொயகொயா கொயகொயா கொயகொயா. அப்போது மூக்கில் சிறிது நாட்டம் அடிக்கும். அப்போது இந்த ஆள் காட்டி விரல் எடுத்து வந்து உள்ள விட்டு நோண்டி கலர் வெளியே எடுக்க வேண்டும். இதை சிலர் நுழை என்பார்கள். இதுதான் தமிழ்நாட்டு கலை. கலை கலை எடுத்து விட்டு 1-2 ஒட்டி கொண்டிருக்கும். எதுக்கு யாருக்கு கட்டி விட்டாங்க. 1000 ரூபாய் பூந்துக்கும். உள்ள பட்டு தண்ணி இருக்கும். கொண்டு வாய்க்கு அந்த தண்ணி வேற யாருக்கு போய் இன்னொரு கேட்டு ஓடலாமா? அப்பா ஓடிவா மாப்பிள்ள வேணுமா? கட்டி மாப்பிள்ளாரு சரி பரவாயில்ல இருக்கான். இலவசம் மாத்துக்கிறாங்க. இலவசம் வந்துக்கிறாரு. மன்னர் இருக்கிறாரு. ஆட பாட அம்மா திரும்ப இருக்காட்டு.
அடா